இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். இயேசு நமக்கு குருவானால் நாம இயேசுக்கு சீடர்களா இருக்கிறோமா? ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய உண்மையான சீஷன் எப்படி இருப்பான்? ஒரு சீடனுக்கான தகுதிகள் என்ன? இயேசு நமக்கு குருவா இருந்தால் நாம் சீடர்களா இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை கை கொள்ளுகிற சீடர்களா இருக்கிறோம். நாம எப்படி இயேசு கிறிஸ்து பின்பற்ற வேணும்? இயேசு குருவா இருக்கிறார். குரு என்பதற்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். இந்த பூமியிலே ஒரே ஒரு குரு தான் நமக்கு உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த குருவுக்கு நாம நல்ல சீடர்களா இருக்கிறோமா? ஒரு நல்ல சீடன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி கற்றுக்கொண்டு குருவை போல இருப்பான் என்பதை இன்று வேதத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல் வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 இரண்டு வசனங்களை வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை நோக்கிதான் பேசுகிறார். எந்த யூதர்களை? அங்க விசுவாசம் இல்லாத யூதர்களும் இருந்தார்கள், விசுவாசம் உள்ள யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்தா ஆண்டவர் பேசுகிறாரு. அவர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். யாருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருப்பீர்கள், சீடர்களா இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எப்போது? அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருந்தால். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தைகளில் நாம் நிலைத்திருந்தால், நிலைத்திருப்பது என்றால் என்ன? இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நிதானித்து ஆராய்ந்து அதை கற்றுக்கொண்டு அதுல தேறினவர்களாக இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் வருகை மட்டும் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடர்கள் போல் இருப்போம் நாம். அப்போது இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 வசனங்களை ஜோடியாக பார்க்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எப்போது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை அங்கீகரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துடைய சீசன்ல இருக்கும்போது மட்டும்தான். அப்போ அந்த வசனத்தை கீழ்ப்படியும் போது, இதை ஏற்றுக்கொண்டு இது மெய்யான வசனம், இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று தன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடனை போல இருப்பான். அந்த சத்தியம் தான் அவர்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அப்போ ஒரு நல்ல சீடன் தேறினவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வசனத்துல ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து அதை கை கொண்டு அதை நிலைத்திருப்பவன் தான் உண்மையான ஒரு நல்ல சீடனா இருப்பான் என்று நாம் பார்க்க முடியும். வேதாமத்தில் எழுதப்படும் போது வடமொழி சொல்லான சீஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். சீஷன் என்பது வடமொழி சொல். ஆனா தமிழ் மொழி என்பது அதில் எழுதப்படும் போது உண்மையான தமிழ் மொழி சீடன் என்றுதான் அழைக்கப்படுவார்கள். அப்போ சீஷன் என்று சொன்னாலும் சரி, இல்ல சீடன் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். வாசிக்கலாம். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அப்போ இதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூறும்போது, என் உபதேசம் நிலைத்திருந்தால், நிலைத்திருப்பது என்றால் என்ன? அந்த வசனத்தை கை கொள்ளும் போதுதான் அந்த அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அப்ப தேவ அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட வேண்டும் என்றால் அந்த வசனத்தை நாம் அனுதினமும் கை கொள்ள வேண்டும். ஒன்று மாத்திரமல்ல, இந்த வசனம் எனக்கு பிடித்திருக்கிறது, இதை கை கொள்ள முடிகிறது, ஆனா இந்த வசனம் என்னால் கை கொள்ள முடியவில்லை, ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை என்று சொல்வதல்ல. எல்லா வசனங்களும் நாம் கை கொள்ள வேண்டும். அந்த பூர்ணமாக அந்த வசனத்தை கை கொள்ளும் போது தேவ அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட்டிருக்கும். அப்போ நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்பது எதனால அறிந்து கொள்ள முடியுமா? அந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளும் போது. அப்போதான் தேவ அன்பு நமக்குள்ள பூர்ணப்படும். இல்லாவிட்டால் தேவ அன்பு நம்மளுக்கு நிலைத்திருக்காது. அந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அதுல பூர்ண அன்பு செலுத்த வேண்டும். அவன்தான் சீஷனா இருப்பான். ஆனா ஒரு சீஷனை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சீடனுடைய வளர்ச்சியை எது முதல் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து குருவா இருக்கிறார். அப்ப நாம இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கிறோம்? சீடனா இருக்கிறோம் இல்லையா? அப்போ
ஒரு சீடன் ஆரம்பம் முதல் கொண்டே அவன் தேறினவனா இருக்க மாட்டான். ஆரம்பத்திலே அவன் வளர்கிற ஒரு பிள்ளையா இருப்பான். ஏன்னா குருவினிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவன் பயிற்சி பெற வேண்டும். இந்த பயிற்சி தான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்குது, அதை கை கொள்வது. அப்போ ஒரே நாளில் ஒருவன் பரிபூர்ணம் அடைய மாட்டான். ஒவ்வொரு நாளும் அதை முயற்சி செய்து படிப்படியாக அவன் குருடத்தில் கற்றுக்கொள்வதுதான் அந்த சீடனுடைய வேலை. அப்ப அந்த சீசன் கற்றுக்கொள்கிறவன், அந்த சீடன் கனி கொடுப்பான் என்று பார்க்க முடியும். கனி என்று சொல்லும் போது அநேக கனிகள் உண்டு. ஆவியின் கனிகள் உண்டு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், அதே போல உதடுகளின் காணிக்கையாகிய கனிகள் என்று கனிகளை பத்தி நிறைய விஷயங்களை பேச முடியும், ஒரு வார்த்தை அல்ல. அப்போ இந்த கனிகளை கொடுக்கிறவன் சீஷனா இருப்பான். அந்த சீடன் எப்படிப்பட்டான் என்று பார்ப்போம். யோவான் 15:7-9. உங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், இது பேசுவது இயேசு கிறிஸ்து அந்த மக்களோட பேசும்போது, நீங்கள் என்னிலும் அதே போல என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளும் போது அது செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நான் அந்த வசனம் நமக்குள்ள இல்லாவிட்டால் நாம் எவ்வளவுதான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டாலும் அது நிறைவேறாது. அதான் ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போது அந்த வார்த்தைகள் உன் நிலைத்திருந்தால். அப்போ வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமா நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம கேட்கிற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தெடுத்தல் என்று. அப்போ அதே சமயத்துல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிழ்ப்படுவார். அப்ப யார் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள்? சீடன் தான் இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்கு நிலைத்திருப்பதனால அவன் கனி கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதே போல எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடனா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோமா, கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதற்கு இந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும். அப்போ பிதா என்னில் அன்பா இருப்பது போலவே நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்போடுதான் அந்த அழைப்பை நமக்கு விடுக்கிறார். சோ நமக்கு மாத்திரமல்ல, அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், அன்பை விட்டு ஒரு நாளும் விலகி போவாதிருங்கள். அப்போ நீங்கள் கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கள். ஏன்னா கனி கொடுக்கலனாக்கா அந்த மரத்தை என்ன பண்ணுவாராம், அதை வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனா இந்த கனிகள் சொல்லும் போது எப்படிப்பட்ட கனிகள் ஒரு சீடன் கொடுக்க வேண்டும்? வாசிக்கலாம் லூக்கா 3:8-9. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமென். யோவான் ஸ்தானகர் அவனை தேடி வந்த அந்த ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார் என்று சொல்லிவிட்டு மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க சொல்லு அந்த மக்களை பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது, அவன் பேசும்போது மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படிப்பட்ட கனி? அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் சொல்றாங்க. அதுதான் அவன் சொல்றான், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதீர்கள், தொடங்காதீர்கள். ஏன்னா தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொல்லிட்டு சொல்றான், இப்போது கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்போ இந்த கோடாரை எங்க வைத்திருக்கிறார் ஆண்டவர்? மரத்தின் வேறு அருகே வைத்திருக்கிறது. அருகில் தான் இருக்குது இல்லையா? உடனே வெட்ட முடியும் அருகில் இருக்கும்போது. அதனால அது ஆயத்தமா இருக்குது. அந்த கோடாரி மரத்தை வெட்டி போடும்படி ஆயத்தமா இருக்குது. எதனால? கனி கொடுக்காத இருக்கும் போதுதான். அதனாலதான் அவன் எச்சரிக்கிறான், கனி கொடுக்க வேண்டும். ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. அன்று இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தை.
அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம் சித்தமா இருக்குது. ஏன்னா அந்த ஜனங்களை பார்த்து அவன் பேசி கொண்டு இருக்கும்போது அதுல அடுத்தடுத்து வசனம் வாசிக்கும் போது அவங்க வந்து கேக்குறாங்க, அவன் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் அவனுக்கு தெரியாதனால கேட்கும்போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் போது அவன் சொல்றான், 2 அங்கி உள்ளவன் என்ன பண்ணுவான், இல்லாதவன் கொடுக்க கடவன். கனிகள் சொல்லும் போது அவன் சொல்றான், என்ன மாதிரி கனிகளா? அவன் சொல்றான் 2 அங்கி இருந்தா என்ன பண்ணமா, இல்லாதவன் கொடுக்க கடவன். ஏன்னா 2ன்னு சொல்லும் போது 1க்கு மேல இருப்பது அதிகமா இல்லையா, அதனால 2 இருந்தா 1 இல்லாதவன் கொடுக்கு. அதே போல ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அப்ப ஆகாரம் அதிகமா இருந்தா என்ன பண்ணுமா, இல்லாதன்னு கொடு. இதெல்லாம் வந்து கனி கொடுப்பதை பத்தி தான் அவன் சொல்றான். அங்க வந்து ஆயக்காரன் என்ன பண்றான், ஞானசாலம் பெருமறி வந்து அவன் சொல்றான், நாங்க என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்கறான். அதுக்கு மறுபடியும் சொல்றான், உங்களுக்கு கட்டளை இட்டுறதுக்கு அதிகமாக ஒன்று வாங்காதிருங்கள், பரிதானம் வாங்கக்கூடாது, ஏன்னா பரிதானம் வாங்கினா வீட்டுல அக்னி பட்சிக்கும். சோ இதெல்லாம் கனிகளை பத்தி அவன் சொல்லி கொண்டு வரும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் தான் சொல்றான். அப்போ ஒரு சீடன் வந்து இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த கனிகள் சொல்லும் போது ஒரு வார்த்தை தான் பாக்குறீங்க, ஆனா கனிகள் சொல்லும் நிறைய விஷயங்கள், ஆவியின் கனிகள், உதடின் கனிகள், ஸ்தோத்திர பலி அப்படின்ட்டு நிறைய கனிகளை பத்தி பேச முடியும். இது குறிப்பா யோவான் பேசுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். யாரு ஒரு சீடனா ஆகுவதற்கு, நாம் மாறுவதற்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கட்டாயமா கொடுக்க வேண்டும் என்று அவன் அவங்களை எச்சரிக்கிறான். ஆனா ஒரு நல்ல சீடன் ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பான். வாசிக்கலாம் சங்கீதம் 1:1-3. கர்த்தருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அந்த சீடன் என்பவன் எப்படிப்பட்டனா இருப்பான், அவன் கண்டிப்பா வந்து பாவத்தை விட்டு விலகி அவன் பரிசுமா வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுகிறவனா இருப்பான். ஒரு நல்ல சீடன் அப்படிப்பட்டனா இருப்பான். அவன் எப்படி இருப்பான் பாத்தீங்கன்னாக்கா, அவன் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காம, பாவியில் இருக்கிற இடத்துல அவன் நிக்காம, பரியாசக்காரம் இருக்கிற அந்த இடத்துல போய் உட்காரவும் மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பான். அதிகமா பிரியமா இருந்து இரவும் பகலும் என்ன பண்ணுவான், அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து காத்திருப்பான். அவன்தான் பாக்கியமான மனுஷன், அவன்தான் ஒரு நல்ல சீடன். அதே போல அந்த நல்ல சீடன் எப்படி பண்ணா இருப்பான், கனி கொடுப்பான். எப்படி கனி கொடுப்பான் பாருங்க, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் யாரு, அவன் தான் சீடன். ஏன்னா நல்ல கனி கொடுக்கும் போது, நல்ல கனி எப்படி கொடுக்க முடியும், அதற்கு நீர் வேணும் இல்லையா, நீர்ப்பாய்ச்சல் வேணும். நீர்ப்பாய்ச்சல் இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க வேண்டும் என்றால், ஏற்ற காலத்துல ஒரு மரம் நல்ல கனி கொடுப்பதற்கு தண்ணீர் என்பது அவசியம். அந்த தண்ணீர் வாய்க்கால ஓரமா நடப்பட்ட அந்த மரம் வந்து எப்போதுமே தப்பாம கனி கொடுக்கும் அது இல்லையா. அதே போலதான் ஒரு நல்ல சீடன் எப்படி இருப்பான், தப்பாமல் கனி கொடுக்கிறவன் தான் அவன். அதே போல இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அந்த மரத்துல கனியும் கொடுக்கும், இலையும் உதிராம இருக்கிற அந்த மரம் போல செழிப்பான மரமா இருக்கும். அவன் தான் ஒரு நல்ல சீடன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன நல்ல நல்ல காரியங்களை செய்யறானோ கையிட்டு அந்த காரியங்கள் வாய்க்க செய்வார் கர்த்தர். அவன் தான் நல்ல ஒரு சீடனா இருப்பான், தேறினவனா இருப்பான். வாசிக்கலாம் அடுத்தது. ஆனா ஒரு சீடன் வந்து தன் முழு இதயத்தோடு கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவான். வாசிக்கலாம் ரோமர் 6:14-17. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியவில்லை, நம்ம கிருபைக்கு கட்டுப்பட்டிருக்கோம் இல்லையா. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார்.
613 கற்பனைகளை கை கொண்ட அவள் யாருமே முழுசா அதை கடைபிடிக்கவும் இல்லை. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் எதனால பாவத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது. ஆனா அத்தனை பேரும் கடைபிடிக்கவில்லை. ஆனா அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில அதுக்கு ஒரு முடிவு வைத்தார். நீ நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழே தான் இருக்கிறோம். அதனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பாவம் ஏன் நம்மளை மேற்கொள்ளாது? நம்ம எல்லாருமே கிருபைக்கு கீழே இருக்கிறதுனாலதான். அதனால என்ன, நான் பாவம் செய்யலாம் நினைக்கலாமா? கூடாதுன்னு சொல்லி வசனம் எச்சரிக்குது. பாவம் செய்யலாமா? கூடாது. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவத்தாலும் சரி, அதே போல நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியும் உங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்ப நம்ம கையில தான் இருக்குது. எதுக்கு கீழ்ப்படியும் நம்ம தான் ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? நமக்கு எல்லா விதமான அந்த சுதந்திரம் உண்டு. அப்போ நம்ம தான் முடிவு எடுக்க வேண்டியதா இருக்குது. ஒருவேளை பாவத்துக்கு கீழ்ப்படியிருந்தா ஒப்பு கொடுத்திருந்தா அதுக்கு அடிமையா இருப்போம். எந்த ஒரு பாவமும் தான் அதுக்கு அடிமையா இருப்போம் இல்லையா? ஆனா நீதிக்கு அடிமையா இருக்கும்போது நாம் தேவனுக்கு அடிமையா இருப்போம். அதுக்கு கீழ்ப்படுகிற அடிமையா இருப்பீர்கள் என்று அறிவீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தும். அப்ப முன்னே எப்படி இருந்தோம்? இந்த சத்தியம் அறியாத நாட்கள்ல பாவத்துல மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருந்தோம் இல்லையா? நம்ம இஷ்டப்படி நமக்கு வேண்டியபடிதான் நம்ம சிந்தனைக்கு ஏற்றபடி சுயத்தினால நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியதுனாலே, அப்ப நம்மளை யாருமே கட்டாயப்படுத்தி கீழ்ப்படி சொல்லல, நாம தான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சத்திய வசனத்துக்கு நம்ம எல்லாருமே மனப்பூர்வமா கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன, நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த வசனத்துக்கு நான் மனப்பூர்வமா கீழ்ப்படினால எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேள்வி வருமானால் வாசிக்கலாம். ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமீன். இந்த பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு நாம அடிமையா இருந்தால் அப்படின்னா என்ன? இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து முழுசா பாவத்தை விட்டு விலகி இருக்கதான் தேவனுக்கு அடிமையா இருப்பது. அந்த வசனத்துக்கு நான் முழுசா ஒப்பு கொடுத்துக்கிறேன் இல்லையா? அப்படி இருந்தால் அப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால் என்ன கிடைக்குமா? பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பலன் எது? பரிசுத்தமாக்குதல். அதனால முடிவு என்ன கிடைக்கும்? இந்த பரிசை நம்ம காத்து கொண்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஏன்னா அந்த நித்தியம் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? அவர் வரும்போது நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார் இல்லையா? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் செய்த மிகப்பெரிய வாக்கு தத்தம். அப்ப இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி என்பது பரிசுமாக்குதல். பரிசுமா வாழ்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் எதனால் கிடைக்குது? இயேசு கிறிஸ்து மூலமா தான் நித்திய நமக்கு கிடைக்குது இல்லையா? அது வரும்போது அந்த நித்திய ஜீவன் நமக்கு அளிக்க போறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம இன்னைக்குதான் தகுதி ஆகிற ஒவ்வொரு நாளும் ஒரு சீடனாக முழுசாக பரிபூர்ணம் அடைவதற்கு ஒரு நாள் முயற்சி செய்து ஆவிக்குற வளர்ச்சி அடைகிறதுக்கு நாம முயற்சி செய்கிறோம் என்று பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம் ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். இந்த கீழ்ப்படியாமை என்று பார்க்கும்போது எதனால பாவம் வந்தது? கீழ்ப்படியாமனாலதான் பாவம் வந்தது இல்லையா? அப்ப இன்னைக்கு ஏன் என் கற்பனை கை கொள்ளுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அடிக்கடி அங்கங்க அறிவுறுத்துறாரு. அநேக இடங்கள்ல கணக்கற்ற வசனங்கள் வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இந்த கீழ்ப்படிதல் மூலமா நான் பாவத்தை விடுதலையாக்கப்பட முடியும். கீழ்ப்படியாம இருந்தோம், கீழ்ப்படிதல் மூலமாக தான் நம்ம மாற முடியும். ஏன்னா ஆதாமுடைய கீழ்ப்படியாமனாலதான் பாவம் உள்ள பிரவேசித்தது இல்லையா? ஒரு மனுஷன், யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலதான் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது. அநேகர் என்று சொல்லும் போது நாமும் அது அடங்கி இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக கீழ்ப்படியதுனால அவர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினார் இல்லையா? மனுஷகுமாரனாக அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணாரு? தன் ஜீவனை கொடுத்தார். கீழ்ப்படியதுனாலதான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அவர் தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. அவருடைய கால் சூழலில் நாம் தொடர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து
அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ அந்த ஒருவருடைய படிதனாலே அநேகர் நாம் நீதிமானாக்கப்பட்டுகிறோம். அநேகர் என்று சொல்லும் போது வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேரும் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆனா ஒரு சீடனுக்காக அழைப்பு உண்டுது இல்லையா? சீடனுக்கு ஒரு அழைப்பு உண்டுது. அப்ப நாம எப்போதுமே அப்படியே இருக்க போறதில்ல. இயேசு அறிந்து கொண்டோம், விசுவாசிக்கிறோம், முழு மனசோட நம்ம மாறி கற்பனை கை கொண்டு ஒரு முழு சீடனா மாறுறோம். சீடனா மாறினா நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான். வாசிக்கலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டு இருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து கடலோர பகுதியில் நடந்து கொண்டு போகும்போது அங்க மீன் பிடித்து கொண்டிருந்த 2 பேரை பார்க்கிறார். சோ இவர்களை இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுக்கிறார் சீடர்களாக. யார? பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரனான அந்திரேயு, 2 பேரையும் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க? கடல்ல என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கும்படி கடல்ல வலை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கும் போது அவங்க எதுவுமே பேசாம கேள்வி கேட்காம என்ன பண்றாங்க? உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு நல்ல சீடனுக்கு என்ன அழகு? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம அவரை பின்பற்றுதான் ஒரு சீடனுக்கு நல்ல அழகு. அப்ப இயேசுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? மனிதர்கள் பிடிக்கும்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. ஒருவருக்கு மாத்திரம் அல்ல, இல்ல போதிகர்கள் மாத்திரம் அல்ல. அப்ப நம்ம அத்தனை பேருமே, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே, பேசுகிற அத்தனை பேருமே நம்ம எல்லோருமே சீடர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு சீடனுக்கும் அழைப்பு உண்டு. மனிதர்கள் பிடிக்கும்படி, ஆத்மா ஆதாயம் செய்யும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுகிறாரு. அது யாரை பார்த்து அழைக்கிறாரு? ஒரு சீடனை பார்த்து அழைக்கிறார். அப்போ ஒரு சீடனுக்கு அழைப்பு உண்டு இல்லையா? வாசிக்கலாம் யோவான் 12, 24, 25. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஏசப்பா சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். அப்போ இந்த கோதுமை மண்ணில் நிலத்துல விழுந்து மண்ணில் செத்தாதான் அது செடியாக, கொடியாக, மரமாக வளர்ந்து அது கனி கொடுக்கும் இல்லையா? இல்லைன்னா கனி கொடுக்காது. அப்ப அந்த கோதுமை செத்தாதான் அது தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப மிகுந்த பலனை கொடுப்பதற்கு ஒரு கோதுமை சாக வேண்டும் இல்லையா? அப்ப நாம் எல்லாரும் கோதுமையா இருக்க வேண்டும், கோதுமை மணி போல இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ரோமையை சொல்லும்போது சொல்றாரு, கோதுமை என்ன பண்றாரு? அது கலைஞ்சு சேர்க்கிறாரு. ஆனா பதரை என்ன பண்றாரு? சுட்டெரிப்பதற்கு தனியா பிரிக்கிறாரு. அப்ப நாம எல்லாம் கோதுமை போலதான் இருக்க வேண்டும். அது விழுந்து சாக வேண்டும், இந்த சுயம் சாக வேண்டும். அப்ப நமக்குள்ள இருக்கிற சுயம் சாக வேண்டும். ஆனா தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். அப்ப மாம்சத்தெல்லாம் மரணம் உண்டு இல்லையா? எல்லா மாம்சத்துக்கும் மரணம் உண்டு என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மரணம் உண்டு. பிறப்பது என்று இருந்தால் மரணம் என்று ஒன்று உண்டு இல்லையா? ஆனா மாம்சத்துக்கு தான் மரணம், ஆனா ஆத்மாக்கு மரணம் கிடையாது. யாருக்கு? கீழ்ப்படுகிற அத்தனை பேருக்கும். அப்ப அதுதான் நித்திய ஜீவன் இல்லையா? இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மாம்சம் மண்ணுக்கு திரும்பும், ஆனா இந்த ஆத்மா தான் அது உயிர் பெற்று நித்திய ஜீவன காலமாய் அது உயிர் வாழும். அதனால இது சிநேகிப்பதை விட இது வெறுப்பதுதான் வந்து பெட்டர் இல்லையா? சுயம் சாக வேண்டும் இல்லையா? நானு, என்னது, என்னுடையது என்று சொல்வதை விட்டு இயேசு கிறிஸ்துக்காக பவுலை போல நாம் வாழ்ந்தால் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம் யோவான் 11, 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். இந்த விசுவாசம் தான் நமக்கு அடிப்படை. அப்ப இயேசு கிறிஸ்து கூறுவதை பாருங்க, நானே உயிர்த்தெழுதல் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுதும் அவர்தான், ஜீவனும் அவர்தான் இல்லையா? அதனால என்னை விசுவாசிக்கிறான், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து முழு மனதோடு விசுவாசிக்கிறாங்களோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த மாம்சத்துல மரணம் உண்டு, ஆனா மாம்சம் மரித்தவன் அத்தனை பேரும் மறுரூபமாக்கப்பட்டு
அவன் நித்திய காலமாய் பிழைக்க முடியும். இந்த ஆத்மாக்கு மரணம் எப்போது? பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கலையா? அவன் பிழைப்பான். ஆனா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய் என்றார் என்று மரியாதை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு அத்தனை பேரும் கேட்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறாயா? ஆமா, எல்லாருமே விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எப்படி காட்டுறோம்? கிரியன் மூலமாக தான் காட்ட வேண்டும் இல்லையா? வெறும் வார்த்தையினால் அல்ல, அந்த விசுவாசத்தை கிரியன் நிமித்தமா காட்ட வேண்டும். ஆனா நாம எதுக்கு சாக வேண்டுமா? பாவத்துக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் இல்லையா? வாசிக்கலாம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். கட்டாயமாக ஒரு சீடன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா அவன் சீடனே அல்ல. அப்ப நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் என்ன செய்தாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் ஆகிறோம். அப்ப நம்முடைய இந்த சரீரத்தில் காணப்பட்ட அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த, இல்ல ஒருவேளை ஆத்மாலப்பட்ட அந்த வியாதியோ சரீரத்துல பட்ட வியாதிகளோ, அது குணமாக்குறது ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை குணமாக்க முடியும். அப்போ நாம செஞ்ச அந்த பாவத்தை அதை மன்னித்து அந்த சரீரத்தை விட்டு நீங்கும்படி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆனா நாம் பாவத்துக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே நமக்காக அந்த பாவத்தை சுமந்து கொண்டார். யோவான் சாணகர் கூறுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்து பார்த்து சாட்சி கொடுக்கிறான் யோவான் சாணகர். அப்போ அத்தனை பேருடைய பாவம் அவர் மேல் வந்தது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நமக்காக மீட்டு கொண்டார். அந்த தழும்புகளின் மூலமா தான் நம்ம இன்னைக்கு குணமாகிறோம். வாசிக்கலாம் ரோமர் 6:6-8. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆனா நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் அந்த ஒளிந்து போகும் பொருட்டாக. அப்போ ஒரு காலத்துல இந்த சரீரத்துல பாவம் குடிக்கொண்டிருந்தது இல்லையா? அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? பழைய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் கொலைகாரன், திருடன், பொய்யன், விபச்சார, வேசித்தனம் பண்ணவனா இருந்தான் பழைய மனுஷன். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த பழைய மனுஷனை என்ன செஞ்சிட்டோம்? அதை சிலுவையில் அறைந்து விட்டோம் இல்லையா? அப்ப மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். யாரு? சிலுவையில தன் பாவத்தை நீக்கி விட்டவன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன். எப்படிப்பட்டவன்? மரித்தவன், பாவத்துக்கு மரித்து இருக்கிறான், அதுல விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட என்ன பண்ணுவோம்? பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப நாம பாவத்துக்கு செத்து நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு காலத்துல இயேசு அறிந்திருந்தோம், எனக்கு நல்லா தெரியும் சொல்லி இருப்போம், ஆனா வசனம் தெரியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியை போல வாரம் வாரம் சென்று வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. அதுல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம இன்னைக்கு எல்லாரும் சீடனா மாறும்படி நம்ம அழைப்பு எடுத்து நம்மளை ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடர்களை போல இந்த கடைசி காலத்துல, முடிவு காலத்துல, அவருடைய வருகையின் போது நாம இயேசு கிறிஸ்து கனி கொடுக்கிற நல்ல சீடர்களா நம்ம மாற்றி இருக்கிறார் இன்னைக்கு. ஆனா இந்த சீடன் அதே போல குருவை போல் இருப்பான். ஆனா குருக்கு மேற்பட்ட நல்ல அல்லன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் மத்தேயு 10:24. ஸ்ரீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஆமென். சீடன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஒரு வேலைக்காரன் எஜமானோட பெரியவனா இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? எஜமானுக்கு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரன் இருக்க முடியும், ஆனா எஜமானுக்கு மேற்பட்டவன் அல்ல. அதே போலலாம் ஒரு சீடன் கூட தன் போதகனிலும் குருவை போல இருப்பான், ஆனா குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல இல்லையா? வாசிக்கலாம். அதே போல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:10 வாசிக்கலாம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். ஆமென்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். ஏன்னா குரு என்பதற்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் தான் குரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க குரு குரு குருன்னு பேர் வச்சு தனக்கு தானே குரு என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் சரித்தில் இருக்கிற மனிதர்கள். ஆனா குரு என்று தகுதி உள்ளவர் ஒருவர் தான், அவர் தான் இயேசு. அதான் சொல்றாரு, கிறிஸ்து ஒருவரே உனக்கு குருவா இருக்கிறார். அப்ப கிறிஸ்து மட்டும் தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனா அந்த பாவத்தை போய் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால போய் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மனுஷர் வெள்ளையங்க தரித்தவர், அவர்கிட்ட போய் இந்த பாவத்தை ஒரு நம்ம கிட்ட போய் பர்சனலா சொன்னாக்கா தனித்திருந்து அதை மன்னிச்சிடுவா, என்னால பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா ஒரு மனுஷன் என்னுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிச்சு விட்டார் என்று சொல்வது தவறு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த அதிகாரம் உண்டு. பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர்தான் இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அதனாலதான் அவர் குரு என்று அழைக்கிறோம். அவர் குருவானால் நாம இயேசு கிறிஸ்துக்கு சீடனா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட பிறகு நாம ஒரு சீடனா மாறுறோம். அப்ப அதனாலதான் யாருமே குரு என்று அழைக்க கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் குரு என்று நாம் அழைக்கிறோம். பாவங்களை மன்னிக்க வல்லவர். வாசிக்கலாம் லூக்கா 6:40. அதே போலதான் இங்க பாக்குறோம், சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. குருவோட பெரியவன் ஆக முடியாது, ஆனா குருவை போல இருப்பான் இல்லையா? தேறினவன் யாரு? தேறினவன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆரம்பம் முதல் கொண்டு அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொண்டு குரு கிட்ட கற்றுக்கொள்கிறான். யாரு? குரு இயேசுதான் இல்லையா? அவர் தான் நமக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. இந்த பயிற்சியில தேறினவன் எப்படி இருப்பான்? தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய கால் சுவடுகளை நாம் தொடர்ந்து பின்பற்றி நடக்கும் போது வளர்ந்த சீடன் எப்படி இருப்பான்? குருவை போல இருப்பான். இயேசு கிறிஸ்து போலவே நடப்பான். இயேசு கிறிஸ்து போலவே பேசுவான், நடப்பான், எல்லா காரியம் செய்வான். அப்பாவுக்கு ஏற்ற நல்ல பிள்ளையா இருப்பவன் யாரு? சீடன் தான் இல்லையா? ஆனா தன் குருவுக்கு மேற்பட்ட நல்ல குருவை போலவே இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா ஒரு சீடனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் வேண்டும். சுயம் அவனுக்குள்ள இருந்து சாக வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா 14:25-27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென். நிறைய ஜனங்கள் அவர் கூட பின்னாடி அவரை பின்பற்றி வருகிறார்கள். பிரயாணமா போகும்போது அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து அவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறார். யாது ஒருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் அதே போல சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சீடன் என்பவன் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுயம் சாக வேண்டும். நானு என்னது என்னது என்னுடையதுன்னு சொல்லி அதுல பற்றி இருக்கிற அந்த மாயமானமால மாம்ச அன்புல விட்டு விலகி இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா யார் மேல அன்பு செலுத்தக்கூடாது. அப்ப நமக்கு பிரதானமா இருப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தான் முதல்ல இருக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா அன்பை தகப்பன் மேலேயோ தாய் மேலேயோ இல்ல பிள்ளை மேலேயோ சகோதரி மேலேயோ மனை மேலும் செலுத்தும் போது ஏசப்பா சொல்லிட்டாரு நேரடியாக, எனக்கு சீடனா இருக்க முடியாது நீ சொல்லிட்டாரு. ஒரு நல்ல சீடன் என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்து தான் அந்த முதன்மையை கொடுப்பான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுப்பான்? இயேசு கிறிஸ்துக்கு தான் முதன்மை. அப்ப இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா எதுவுமே நம்ம அன்பு செலுத்தக்கூடாது. அப்பதான் நல்ல சீடனா இருக்க முடியும் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாது. அப்ப சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வருகிற பாடுகள் நமக்கு உண்டு. ஆனா அந்த பாடுகள் இன்னைக்கு கம்மி தான். ஆனா அன்னைக்கு பாடுகள் உண்மை சீடர்களுக்கு அதிகமா இருந்தது. அப்போ பவுல் பட்ட பாடுகள் அதிகமா இருந்தது. அவன் சாட்சி கொடுக்குறான். அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பாடுகள் நல்லதுதான். அவன் பட்ட பாடுகள் சரித்துல அதிகமா இருந்தது. ஆனா ஒரு சில இடங்கள்ல அவன் சாட்சி கொடுக்குறான். அப்போ ஒரு நல்ல சீடனுக்கு பாடுகள் உண்டு. ஆனா அந்த சிலுவை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு சீடனா இருக்க முடியாதுன்னு இயேசு சொல்றாரு. இந்த பாடுகள் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க? சில பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று தவறான எண்ணங்கள் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு எல்லாமே சுகமா வாழ்ந்து விடும் என்று நினைக்க கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது, இந்த வசந்த கை கொண்டு நடக்கும்போது எனக்கு எல்லாமே நடந்து விட வேண்டும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா
அது வசனம் அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நமக்கு பாடுகள் உண்டு. அதை சகிக்க வேண்டும், சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும், என் பின் செல்ல வேண்டும் இயேசு சொல்லிட்டார். அப்படி பின் செல்லாதவன் எனக்கு சீடனா இருக்க முடியாது. அப்போ ஒரு நல்ல சீடன் பாடுகளை அனுபவிக்க அவன் எப்போது தயார் உள்ளவனா இருக்க வேண்டும். இந்த பூமியில நமக்கு பாடுகள் இருக்கும் இல்லையா, உபத்திரம் இருக்கும் கண்டிப்பா. யாருக்கு? உண்மையான சீடனுக்கு. ஆனா அதை சகிக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், வருகை மட்டும் நான் நிலைத்திருக்க வேண்டும் இயேசப்பா சொல்றாரு இல்லையா. ஆனா தகப்பனை விட தாயோடும் அதிகமா நேசிக்க கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த முதன்மைன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒப்பான இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10:37-38. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். இங்கேயும் அதே தான் பாக்குறோம். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த பார்க்கும்போது, கவனிக்கும் போது, இங்கேயும் அதே வசனம் தான் சொல்றாரு இல்ல, பேரலல் வசனம் தான். ஆனா இங்க பார்க்கும்போது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல சொல்லிட்டார். இவன் நாட் worthy, தகுதியற்றவன். யாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். யார் பின்பற்ற மாட்டான்? ஆரம்பத்துல இயேசு பிடிக்கும், இயேசு நல்லவர் சொல்லுவான். ஆனா எப்போது அவனுக்கு உபத்திரம் வருதோ, சில நேரங்கள்ல, இல்ல ஒருவேளை உலகத்தின் மயக்கங்களோ கவலைகளோ வரும்போதும், இல்ல காதால வாங்கி அந்த காதல ஆரம்பத்துல விட்டுறாங்களோ, இல்ல சில நாள் மாத்திரம் நிலைத்திருப்பது, இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பின்வாங்கி போவார்கள். ஆனா கடைசி வரைக்கும் பொறுத்து கொண்டு பொறுமையோடு சகித்து காத்திருக்கிறவன் அந்த ரட்சிப்பு அடைவதற்கு முழு மூச்சோடு அவனை எண்ணம் சிந்தனை எல்லாமே அந்த இலக்கை நோக்கி நடக்கிறவன் தான் ஒரு நல்ல சீடன். அவன் நிலைத்திருப்பான். ஆனா இந்த சுயம் சாக வேண்டாம் இல்லையா? எனக்கு கூட பணம் இருக்குது, பதவி இருக்குது, இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. இதெல்லாம் அத பவுல் சொல்றா இல்லையா, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். வாசிக்கலாம் லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமா, இது சத்திய வசனம் இல்லையா? உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானகள் எல்லாம் வெறுக்காவிட்டால், அப்ப எதெல்லாம் என்ன கட்டி வைத்திருக்கிறதோ, சில நேரங்கள் சில பேருக்கு பதவி என்ற பெருமை கட்டி இருக்கும். அதிகமான படிப்பு படிச்சிருப்பாங்க, ஒரு ஹை கிளாஸ் படிப்பு. ஆனா அதோட இயேசு கிறிஸ்துக்காக விடவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த உலகத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வாழ்ற விருப்பம் உண்டு இல்லையா? ஒரு சில பேர் உண்டு, ஆரம்ப கட்டத்துல இயேசு கிறிஸ்து சீடனா மாறத்துக்கு முயற்சி செய்து, எல்லாம் முயற்சி செய்து, கடைசியில அந்த பக்கம் வலது பக்கமா பார்ப்பாங்க சில பேரு. ஓ அங்க பாருப்பா, அந்த இடத்துல அவங்க நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சம்பாத்தியம், வீடு, காரு, பங்களா, இந்த லைஃப்ல செட்டில் ஆன ஒரு வாழ்க்கை, அதுல ரொம்ப சமாதானமா இருக்குதுப்பா, சந்தோஷமா இருக்குது அந்த லைஃப் அப்படின்னு வலது பக்கம் பார்த்துட்டு, ஆனா அந்த லைஃப்ல போற ஜனங்களை பார்த்துட்டு, ஓகே அது நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இதுல வழி விலகி போனவர்கள் உண்டு மனசால. ஆனா உள்ளத்துல விலகி இருப்பாங்க, ஆனா மாம்சத்துல இருக்கிறது போலாம் இருப்பாங்க. ஆனா எதுக்காக? என்னோட படிப்பு, என்னோட பதவி, என்னோட சம்பளம் இதெல்லாம் ஒரு பெருசா இருக்கிறதுனால அதை விட மனசுல. ஆனா பவுல் சொல்றான், எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். பவுல் நினைச்சிருந்தான், அவன் சவுலா இருந்தவன் தான் பவுலா மாறான். அவன் ஆடம்பரமா நல்ல ஒரு பதவியில வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துக்காக அவன் சொல்றான், அது குப்பையாக எண்ணுகிறேன். லாபம் தான், ஆனா அதை நான் குப்பையா எண்ணுகிறேன். அதுதான் ஒரு சீடனுக்கான அழகு. இன்னைக்கு லாபம் இருக்குதா, அதுதான் அதை வெறுக்க வேண்டும், தனக்கு உண்டாங்களை எல்லாம் வெறுக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் எனக்கு லாபமோ, இந்த உலக பிரகாரமான காரியங்களை மாம்சல்ல நான் காம்ப்ரமைஸ் கொண்டு செய்யும்படி இருக்கிற காரியங்களை எல்லாம் வெறுக்க வேண்டும். வெறுக்காவிட்டால் இன்னும் நம்ம அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள நான் அதுல ஓட வேண்டும். ஏன்னா அன்னைக்கு இருந்த போலவே எனக்கு பெரிய படிப்பு, பெரிய பட்டம், அதனால உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஓடுகிறேன் என்று வலது பக்கம் இடத்துக்கு சாயும் போதுதான் அந்த ஸ்டேட் அந்த தகுதியில நம்ம கீழே விடுவோம். அதனாலதான் எனக்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்லிட்டு அதை வெறுக்க வேண்டும். அது வெறுக்க வேண்டும், அது சுயம் என்று நம்ம உள்ளத்துல விட்டு வெளியே போக வேண்டும். ஆனா இயேசுக்காக பாடுகிறவன் பாக்கியவான் இல்லையா? ஒரு சீடனுக்கு பாடுகள் உண்டு. வாசிக்கலாம் 1 பேதுரு 4:1-2 வசனங்கள். 1 பேதுரு 4:1-2 வசனங்களை வாச. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக
பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இல்லையா? எப்படி பாடுபட்டார்? மாம்சத்தில் பாடுபட்டார் இல்லையா? அதே போல நீங்களும் அதே போலதான் அப்படிப்பட்ட சிந்தை உள்ள ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்துல அனுபவிச்ச அந்த பாடுகளை நாமளும் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் அறிவுறுத்துகிறாருங்க. ஏன்னா மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், இந்த மாம்சம் தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம் இல்லையா? கடைசி வரைக்கும் மாம்சத்துல இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கும்போது மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்க மாட்டோம். அப்ப இந்த பாடுகளை நம்ம அனுபவிக்கும் போது இயேசு கிறிஸ்துக்காக இச்சையின்படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்போம். அப்ப பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று அதை விட்டு விலகி இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவன் தான் நல்ல சீடன். ஆரம்பத்துல அவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு படியா எடுத்து வைப்பான். உடனே அவன் கரெக்ஷன் ஆகும். ஒவ்வொரு வசனம் கேட்கும் போது அவன் மாறுகிறான் இல்லையா? பாவத்தை விட்டு ஒவ்வொன்றும் என்ன பண்றான்? அவன் சரி செய்து கொள்கிறான். இது பாவம், பொய் சொல்றது தப்பு, அதை விலகிறான். சினிமா பார்க்க தப்பு, விலகி இருக்கிறான். கொலை செய்யற தப்பு, விலகி இருக்கிறான். அப்போ ஒவ்வொன்றா மாற்றிக்கொள்ளுகிறான் தான் சீடன் இல்லையா? அவன் பயிற்சி பெற்று ஒரு முழு சீடனா மாறுகிறான். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவன் தான் சீடன் என்று பார்க்கிற வாசிகளை 1 பேதுரு 2:20-21. நீங்கள் குற்றம் செய்து அகப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஆனா பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஆனா குற்றம் செய்து அதனால பாட அனுபவிப்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? தப்பு செஞ்சுட்டு அதனால எனக்கு அடிகளை வாங்கும்போது பொறுமையோட சகிக்கிறோம்பா, அதனால பிரயோஜனமே இல்லை. ஆனா தப்பே செய்யல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் பாவம் பாராத பரிசுத்தர் இல்லையா? ஆனாலும் அவர் என்ன செஞ்சாங்க? அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை பிடிச்சு வாரினால் அடித்து அவர் அவமானப்படுத்தி சிலுவையில அறைந்தார்கள் இல்லையா? பாவமே செய்யாத அவருக்கு அந்த மரணம் வந்தது இல்லையா? அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால். இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சகித்தார். ஆனா தப்பே செய்யாத அவருக்கு தண்டனை வந்தது இல்லையா? அதே போல நீங்களும் நன்மை செய்யும் போது, பாடு அனுபவிக்கும் போது, நல்லது செய்யும் போது என்ன பண்ணுவாங்க? தூற்றுவாங்க, திட்டுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, உபோத்திரப்படுத்துவாங்க. எப்போதும் நன்மை செய்யும் போது வரும் இதெல்லாம். அப்போ நீங்க சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. யார் அழைக்கிறாரு? அவர் தம்முடைய பிள்ளையான சீடனை அழைக்கிறாரு. இதற்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறது தான் இயேசு அழைச்சிருக்காராம். ஏன்னா கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நமக்காக பாடுபட்டார் இல்லையா? மாம்சத்துல நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிதான் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவன்தான் ஒரு நல்ல சீடன். அப்ப குருவை பின்பற்றுக நல்ல சீடன் இல்லையா? அப்ப இந்த அடிச்சுவடுகளை குருவான இயேசுவை பின்பற்றுவன் அவன் தான் சீடன் என்று பார்க்கிறோம். அடுத்தது, ஒரு சீடன் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 12:47-50. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். அங்க இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு வார்த்தை பேசும் போது நம்ம கவனிக்க வேண்டியது, இதோ உங்களுடைய சகோதரும் உங்களுடைய தாயும் வந்திருக்காங்க என்று பேசிக் கொண்டிருக்கிற இயேசு பார்த்து சொல்லும் போது, அங்க வெளியே நிக்கிறாங்க சொல்லும் போது, ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க என்ன செய்யறார்? தமிழத்தில் இப்படி சொன்னதை அவர் பிரதியுத்தரமாக கவனிச்சு, என் தாய் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லிவிட்டு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவளை கை நீட்டி யாரை பார்த்து பேசுறாரு? அங்க சுத்தி இருக்கிற தம்முடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் தாய், இதோ என் சகோதரி என்று அவர்களை பார்த்து. ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் தான் இல்லையா? இதுக்கு அழகா அதுக்கு பேரல் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8:21 அதுவும் வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார்.
இந்த வசனத்தை அவர் யாரோட பேசுகிற பார்த்து தம்முடைய சீடர்களை பார்த்தா சொல்றாரு, அதாவது வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரியுமா இருக்கிறார்கள். அப்போ வசனம் கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவன் தான் இல்லையா? ஆனா யாரை பார்த்து சொல்றாரு இதை? தம்முடைய சீஷர்களை பார்த்தான். ஏன்னா அவர்கள் அத்தனை பேருமே உண்மை சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டு அதுபடி நடக்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தாங்க. அப்ப பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் செய்கிறோம் தான் இயேசு கிறிஸ்துக்கு சகோதரனும் சகோதரியும் இருக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல இயேசப்பா சொல்றாரு இல்லையா, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை, சிநேகிதன் என்று அழைக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட அன்புதான் நம்முடைய சீடர்கள் மேல வைக்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஒரு நண்பனை போலதான் இருக்க முடியும். அவன் தான் சீடன். அப்போ நம்முடைய சீடர்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் எனக்கு தாயும் சகோதரியுமா இருப்பீர்கள். ஆனா இந்த சீடனுக்கு கிரியைகள் என்பது அவசியம் இல்லையா? வாசிக்கலாம் யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். சோ இதுதான் பிரதானமான கற்பனை இல்லையா? இதுதான் கடைபிடிக்கிறதுக்கு அநேகர் கடினமா இருக்குது இல்லையா? இந்த அன்பை செலுத்த கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுதான் கடைபிடிக்கணும். இந்த ஒருவரில் அன்பு செலுத்த வேண்டும், தேவன் மேலே அன்பு செலுத்த வேண்டும், ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமான கற்பனை. அப்போதுதான் ஆனா சொல்றாரு, அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். யாரு? நம்மளை பார்த்து அத்தனை பேர் சொல்லுவாங்க. இதை கடைபிடிக்கும் போது இந்த அன்பை பார்த்து, இப்படிப்பட்ட அன்பு யாருமே செய்யல இல்லையா? இயேசு கிறிஸ்து காட்டின அதே அன்பை தம்முடைய சீடர்களும் அதே போல செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? சாட்சி கொடுப்பாங்க. அப்ப நாம இயேசு கிறிஸ்துக்கு சீடர்களை போல இருந்தா அன்பு செலுத்துதான் பிரதானமானது இல்லையா? அப்போ அந்த அன்பை காட்டும் போது அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, இவங்கதான் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடர்கள், நல்ல பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது, இந்த சீடர்கள் கூட பின்வாங்கி போறது நடந்தது. இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல. இது அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பேசும் கொண்டிருக்கும் போது, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லும் போது அவங்க இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றக்கூடும் என்று இடரிலிருந்து விலகி போனார்கள். விலகி போனது அத்தனை பேருமே அங்க இருந்த சீடர்கள் தான். வாசிக்கலாம் லூக்கா 6:60, அதே போல 6:62 வசனம் வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். ஆனா அங்க இருந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்திய வசனங்களை கேட்டு அது உணராம போயிட்டாங்க. அதுல இருந்து சில சீடர்கள் என்ன பண்ணாங்க, இது கடினமான இருக்குதே, இது எப்படி பின்பற்றுறது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, இது பின்பற்ற முடியாது. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஆவிக்குடைய சிந்தை இல்லாம மாம்சத்தில் சிந்தித்தார்கள். அதனால இடர்ல அஞ்சாங்க. அதுதான் இயேசப்பா சொல்றாரு, இது உங்களுக்கு இடரா இருக்குதா என்று கேள்வி கேட்டு விட்டு பிறகு பாத்தீங்கன்னாக்கா வாசிக்கல யோவான் 6:66. அது முதல் சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். இது எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இது அந்நிய ஜனம் கிடையாது. அங்க இருந்த கேட்டுக்கொண்டிருந்த சீடர்கள் தான் அநேகரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள், பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்க. இதனால இது கடினமா இருக்குது, வசனம் கேட்கறது கடினமா இருக்குதா? இன்னைக்கு அநேகர் வசனம் கேட்கறத ஒரு கடினமா நினைக்கிறாங்க. இது கடினமா இருக்குது, 100க்கு 100 பின்பற்ற முடியுமா என்று அநேகர்களுக்கு கேள்வி இன்னைக்கும் இருக்குதான். கடினமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க வசனத்தை. இயேசு கிறிஸ்து பேசுகிற வசனத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்க போறதில்ல. நம்ம யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது உலகத்தோட. கண்டிப்பா அது ஸ்ட்ரிக்டா தான் பேசுவார் ஏசப்பா. ஆனா கீழ்ப்படுது நம்முடைய கடமை இல்லையா? அப்போ அன்னைக்கு இது கடினம் என்று உலகத்துல நினைச்சு பின்வாங்கி போன சில பேர் பார்த்தீங்கன்னா அதுல இருந்த சீடர்கள் தான் இருந்தாங்க. அப்ப ஒரு சீடன் வசனத்துக்கு கீழ்ப்படுது அவசியம், கடினம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வசனங்கள் இல்லையா? அதே போல ஒரு சீடனுக்கு மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, இந்த சிந்தனையில 2 வித்தியாசம் உண்டு. ஒருவனுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்குமானால் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பான்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குறியில சிந்திப்பார்கள். அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே வசனப்படிதான் இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க சிந்தனைகள், அடுத்து அவங்க திட்டங்கள், அவங்களோட பாதை, அவன் நடைபாதை, வழிகள் எல்லாமே ஆவிக்குரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஆனா மாம்சப்படி சிந்திக்கிற நடக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனோட சிந்தனை எல்லாமே மாம்சக்குரியதா இருக்கும், உலக பிரகாரமா இருக்கும் இல்லையா? உலகத்தோட ஒத்து போகிற காரியங்களை போல இருக்கும். அப்போ எப்பவுமே அவன் என்ன பண்ணுவான்? மாம்சப்படி நடக்கிறவன் அந்நிய ஜனங்களோட என்ன பண்றான்? காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். எப்பவுமே வசனத்தோட ஒத்து போகாம என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வைப்பான் இல்லையா? அனலும் குளிருமா இருப்பான். ஆனா ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். சத்திய வசனம் தான் இணங்கி நடப்பான் இல்லையா? ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியர்களை சிந்திப்பார்கள். அப்போ ஒரு சீடன் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும்? மாம்ச சிந்தனை நடக்கக்கூடாது. அவன சிந்தனை எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் இருக்க வேண்டும். அந்த சீடனுக்கு கூட ஒரு பரீட்சை உண்டு. அப்ப பரீட்சை என்பது அவசியம் இல்லையா? ஒரு உலக பிரகாரமான ஒரு பிள்ளைக்கு தாங்கள் படித்த அந்த படிப்புல தேர்ச்சி பெறும்படி அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா? வாசிகளா 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அழிந்து போகிற பொன் என்று எழுதப்பட்டிருக்குது. பொண்ணுதான், ஆனா அந்த பொண்ணுக்கும் அழிவு உண்டு இல்லையா? கோல்டுக்கு ஒரு அழிவு உண்டா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொன். இந்த பொண்ணே அழிந்து போகும்போது அது என்ன பண்றாங்க? அக்கினிலாம் சோதிக்கப்படும் இல்லையா? ஏன்னா அந்த சுத்த பொண்ணாங்க அது விளங்கி வரும்படி, ஜொலிக்கும்படி அதை புடமிடுவாங்க இல்லையா? அதிகமான வெப்பத்தை கொடுத்து ஒரு தங்கத்தை எப்படி புடமிடுறாங்களோ அதே போலதான் அதை பார்க்கிலும் அந்த பொண்ணை விட அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்ப நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும், சோதிக்கப்படும். கண்டிப்பா சோதிக்கப்பட பின்பு என்ன நடக்குமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அப்ப இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டால் அதுல வெற்றி பெறும் போது இந்த தேர்ச்சியில வெற்றி பெற வேண்டும். அப்ப நம்முடைய விசுவாச போராட்டத்துல நமக்கு அடிக்கடி பரீட்சை உண்டு. ஆபிரகாமுக்கு வந்தது இல்லையா? அதனாலதான் விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப விசுவாசம் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாமுக்கு இல்லையா? அவன் கிரிய நிமித்தமாக அந்த விசுவாசத்தை காண்பித்தான். அப்ப நமக்கும் அந்த விசுவாசம் பரீட்சை உண்டு. அந்த விசுவாசம் தேர்ச்சி பெற்றால் சோதிக்கப்படும் போது, நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாங்க சுத்த பொன்னாங்க விளங்கும் போது நம்ம விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும் காணப்படும் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு சீடனுக்கு இதுக்கு அவசியம். அப்போ ஒரு சீடன் அவன் தேர்ச்சி பெற்று தகுதி உள்ளவனாக பயிற்சி பெற்று ஒரு முழு சீடனா மாறுவதற்கு முன்பாக அவனுக்கு இந்த விசுவாச சோதனை உண்டு. வாசிகள யாக்கோபு 1:2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். இந்த பரீட்சை, இந்த உபத்திரம் எல்லாமே இருக்கும். ஆனா அதனால நம்ம ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசின் பரீட்சையானது என்ன பண்ணுமா? இந்த பரீட்சை வந்தது நல்லதுதான். அதனால பவுலுக்கு வந்தது அநேக இடங்கள உபத்திரம் வந்தது நல்லது என்று அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அதே போல நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் பரீட்சை என்ன பண்ணுமா? பொறுமையை உண்டாக்கும் இல்லையா? நமக்கு அந்த பொறுமை அவசியம். இந்த பொறுமையினாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. அந்த பொறுமை இழந்து விட்டால் அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணுவோம்? அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும், ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. வாசிகளா யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்னைக்கு நமக்கு அந்த சோதனை காலத்துல அதை சகித்து பொறுமையோடு சகித்து அதுல தேர்ச்சி பெற்றால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் இல்லையா? எதை வாக்குத்தத்தம் பண்ண? ஜீவ கிரீடம். அதை பெற்றுக்கொள்வான் என்பது நமக்கு அத்தனை பேருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்குது. அப்போ நமக்கு ஜீவக்கிடம் வேண்டுமா? இயேசு கிறிஸ்து வரும்போது கொடுப்பாரு. அப்ப இன்னைக்கு இந்த சோதனை சகிக்க வேண்டும், அவன் தான் பாக்கியவான். வாசிகளா மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ரகசியம் என்று சொல்லும் போது அத்தனை பேரும் அறிந்து கொள்ள முடியாது. அதுக்குதான் ரகசியம் என்று சொல்லுவோம். ரகசியம் என்பது பகிரங்கமாக கேட்கக்கூடிய பெற்றுக்கொள்ளவில்லை இல்ல விஷயம் அல்ல. இது ஒருவருக்கோ இருவருக்கோ கேட்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல. ரகசியம் யாருமே அறிந்து கொள்ளாத விஷயம் தான் ரகசியம் என்று சொல்லப்படும்.
சீக்ரெட் இல்லையா? சீக்ரெட் என்பது என்னைக்குமே பகிரங்கமா இருக்க போறதில்ல. அதே போலதான் தேவன் கூட ரகசியத்தை வைத்திருக்கிற சில ரகசியங்கள் வேதாகமத்தில் இருக்குது. அது எல்லாருமே அறிந்து கொள்ள புரிய முடியல இல்லையா? ஆனா அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசும்போது யாரை பார்த்து பேசுறது பாருங்க. அங்க முக்கியமா பூமிக்கும் ஆண்டவரே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவளின் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்தபடியால் உம்மை தோத்தரிக்கின்றேன். ஆனா ஞானிகளுக்கு கல்விகளுக்கு மறைக்கப்பட்ட தெய்வ ரகசியம் இல்லையா? ஆனா யாருக்கு வெளிப்படுத்துறாரு? பாலகன் சொல்றாரு இல்லையா? அந்த பாலகன் என்று சொல்லும் போது யாருக்கு சொல்றாரு? அடுத்தது மத்தேயு 13:10-11 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். அப்போது தம்முடைய சீடர்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களோட நான் ஊமையை பேசுறேன். ஏன்னா அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா காதலை கேட்டு காதலை வாங்கி விட்டுறாங்க. அவங்க உள்ளத்துல கேட்கறாங்க, உணர மாட்டுறாங்க. அதனால என்ன பண்றேன், நான் அவங்களோட ஊமையெல்லாம் பேசுகிறேன். ஆனா உங்களுக்கு அதை அறிந்து கொள்ளும்படி உங்க மனக்கண்கள் திறக்கப்படு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அவருக்கு அவர் பெரிய உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், கிங்டம் ஆஃப் காட் என்றது ஒரு சீக்ரெட் இல்லையா? அந்த ரகசியம் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. யாரப்பா சொல்றாரு? தம்முடைய சீடர்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆனா அவர்களுக்கு வெளிப்படுத்தல சொல்ல வெளிப்படுத்தினார். ஆனா அவங்க உணரவில்லை இல்லையா? அதனால தான் என்ன பண்றாரு, நான் ஊமையா பேசுறேன், அவங்களோட அவங்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா உங்களுக்கு அந்த ரகசியம் அறியும்படிக்கு அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. இந்த அருள் என்பது தேவன் அளிக்கும் கிருபை இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு அருள் என்பது ரொம்ப முக்கியம். எல்லோருமே அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது தேவனுடைய ரகசியம். நீங்க கேட்கறாங்க, உணர மாட்டுறாங்க, விலகி போறாங்க. ஆனா எல்லாருமே இந்த ரகசியம் அறிந்து கொள்ள. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகை கூட இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை பேரும் அறிந்து கொள்ளாம தான் இருக்கிறாங்க. அவர் வரமாட்டாருப்பா. 2050 வரைக்கும் அவங்க திட்டங்கள் எண்ணங்கள் போயிடுச்சு. அடுத்தது 50 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம், 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே திட்டங்கள் எண்ணங்களை மாறி போயிருக்குது. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன், ஒரு நல்ல சீடர் என்ன பண்ணுவான், அதை அறிந்து ஆர்ந்து அந்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டு பொறுமிட காத்திருந்து வருகை மட்டும் நிலைத்திருப்பான். அவன் தான் சீடன் என்று பார்க்கணும். அப்ப இந்த ரகசியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? கட்டாயமா வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது தேவனுடைய அன்புன்னு பார்க்கணும். அப்ப சபைக்கு அத்தனை பேருக்குமே இயேசுடைய வருகையை நல்லா அறிஞ்சு கொள்ள முடியாதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சீடனுக்கு முக்கியமானது புறப்பட்டு சென்று அறிவிக்க வேண்டிய கடமை உண்டு. வாசிக்கலாம். மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய கட்டளை தம்முடைய சீடர்களுக்கு தான். யாருக்கு? சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு சென்று என்ன பண்ணாமா, அத்தனை பேரு சீடனா மாத்தணும். அப்போ ஒரு சீடனுடைய கடமை என்ன? இன்னொரு சீடனை உருவாக்குறதுதான் டிசைபிள்ஸ் மேக்கிங் டிசைபிள் இல்லையா? அப்போ நம்ம அத்தனை பேருமே சீடர்களா இருந்தால், பயிற்சி பெற்று முயற்சி செய்து வளர்ந்த சீடர்கள் என்ன பண்ணாமா, புறப்பட்டு சென்று சீஷம் அறிவிக்க வேண்டும். அதான் கடமை. அதான் சொல்ற கட்டளை சொல்றாரு, புறப்பட்டு சென்று சீஷம் அறிவிங்கள். எப்படியா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு ஏசப்பா. ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஆல் நேஷன்ஸ், ஒரு நேஷன் மாற்றம் இல்ல, ஒரு நாடுகள்ல, உலகம் முழுசா என்ன பண்ணமா புறப்பட்டு போங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, சீஷராக்கி சீடர்களெல்லாம் மாத்தி என்ன பண்ணமா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்றால் இயேசு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்ன பண்ணமா கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அப்போ இதுதான் ஒரு சீடனுக்கான கட்டளை. அப்ப நான் ஆரம்பத்துல அறியாம இருந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஆரம்பிச்சேன், பாவத்தை விட்டு விலகின, கற்பனை கை கொள்ள ஆரம்பிச்சேன். அதுல ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சு நான் ஒரு நல்ல சீடனா மாறினா புறப்பட்டு சென்ற சிஷ்ய அறிவிக்க வேண்டும். அது அத்தனை பேர் மேல விழுந்த கடமை. ஒருவர் மாத்திரமல்ல, அத்தனை பேர் ஒரு சீடனா மாறிக்க அத்தனை பேருமே புறப்பட்டு சென்ற சிஷ்யம் அறிவிக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசு நாமத்துல கொடுக்க வேண்டும்
இது இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை யாருக்கு? தம்முடைய சீடர்கள் தான் இல்லையா? வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஆமென். பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறான். அதாவது ஒரு ஊழியக்காரனை பத்தி சொல்லும்போது, ஊழியக்காரன் நம்ம அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து சேவை செய்கிற ஊழியக்காரன் தான் இல்லையா? அப்ப சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதா தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்ப நம்ம பேசும்போது கூட மனுஷனை மெச்சிக்கொள்ளும்படி திருப்திப்படுத்தும் போது ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தேவனை திருப்திப்படுத்தும் போது பேச வேண்டும். அப்ப ஒரு நல்ல சீடன் என்ன பண்ணுவான்? ஒருபோதும் மனுஷன் திருப்திப்படுத்த மாட்டான். கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பான் இல்லையா? அவன் தான் நல்ல சீடன். கடைசியை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 6:6-7. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவளாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஆமென். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்பலாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாரும் மெச்சிக்கொள்ள வேண்டும் என பார்க்க வேண்டும். ஹைலைட் ஆகிறதுக்கு ஒருபோதும் சேவை செய்யக்கூடாது. நீ எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு நல்ல சீடன், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக. ஒரு சீடன் தான் ஊழியக்காரனா இருக்கிறாங்களா? ஊழியக்காரன் என்று சொல்லும் போது சில பேர் நினைக்கிறாங்க, அதாவது பெரிய பெரிய கட்டட சபைகள்ல போதிக்கிறாங்க இவங்க தான் ஊழியக்காரர்கள். இல்ல, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீடனும் ஊழியக்காரன் தான் இல்லையா? அப்போ அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் யாரு? இயேசுடைய சீடன் தான் ஊழியக்காரன். அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரா இருக்கிற ஒரு சீடன் என்ன பண்ணுமா? மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அடிமையானாலும் சரி, சுயாதீனம் இருந்தாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலன் அடைவோம் என்று அறிந்து. அப்ப இன்னைக்கு நன்மை செய்த ஒருபோதும் மறக்க கூடாது. அப்ப நம்ம அத்தனை பேருமே நன்மை செய்யும், சோர்ந்தும் போகக்கூடாது. என்னப்பா அது ஒரு தடவை 2 தடவை செஞ்ச, இன்னமும் செய்ய வேண்டுமா? நன்மைய கட்டாயமாக சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலன் அடைவோம் என்று அறிந்து என்ன பண்ணோமா? மனுஷர் கண்டு ஊழியம் செய்யக்கூடாது. நான் மனுஷனுக்கு செய்யறோம்பா, உன்னை திருப்திப்படுத்த அப்படி செய்யாம கர்த்தருக்கென்ற நல்மனதோட ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. இயேசு கிறிஸ்து தான் செய்யறோம்பா, மனப்பூர்வமா சொல்லி செய்ய வேண்டும். நல்மனதோடு செய்யுங்கள், ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனா நம்ம மாற வேண்டும், ஒரு சீடன் இல்லையா? அப்ப இந்த 1 மணி நேரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா வசனங்களை? இயேசு நமக்கு குருவானால் நான் இயேசு கிறிஸ்து நல்ல சீடனா வாழ்வதற்கு நல்ல கனி கொடுக்க வேண்டும், அவருக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிய வேண்டும், ஆவியின் கனிகளோட. அதே போல இந்த சுவிசேஷம் அறிவிக்கும்படி, ஆத்துமாத செய்யும்படி, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கும்படி, சுயத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிச்சு, மாம்ச சிந்தனை விட்டு விலகி ஆவிக்குரிய சிந்தனை நடந்து இந்த விசுவாச சோதனை பரீட்சையில தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல சீஷனாக ரகசியங்களை அறிந்தவனாக காத்திருந்து நிலைத்திருந்தால், இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு பெரிய பலன் உண்டு, ஒரு பெரிய பரிசு உண்டு. அதுதான் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இல்லையா? அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளலா இருக்கும்படி கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் நமக்கு இந்த கிருபை கிடைக்கும். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். முடிவு ஜெபத்தை யாராவது ஒருவர், பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது செய்றீங்களா? தேவனுடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து யாராவது ஒருத்தர் செய்யுங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த நாளில எங்களோட கூட பேசின இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே நீங்க சீசர்களா எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆண்டவரே சீசர்களாய், இன்னொரு சீசரை ஆண்டவரே நாங்க உருவாக்குகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்க எல்லாத்திலும் அன்போடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் நீங்க எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எல்லா ஆவிக்குரிய கனிகள்ல வளர்ந்து ஆண்டவரே
பெருகும்படியாய் தேவனே நீங்க எங்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா உம்முடைய ரகசியங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பின் குமாரனை பின்பற்றுகிற ஆண்டவரே, அந்த அன்பை தேவன் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்க அப்படியே உட்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எஸ்அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள இருக்கிற சுயம் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சாகும்படியாய் தகப்பனே இந்த வேளையில ஜெபிக்கிறோம் எஸ்அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவரே பொண்ணானது ஆண்டவரே அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படுகிறது போல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்க அப்பா அன்போடு கூட உம்மை பின்பற்றுகிற சீசர்களாய் ஆண்டவரே, கலப்பையில கை வைத்துட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தை எல்லாம் நாங்க வெறுத்து ஆண்டவரே, எங்களுக்குள்ள எல்லா ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்க வெறுத்து உண்மையே நோக்கி ஆண்டவரே ஓடி வருகிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய வருகை மட்டும் நாங்க எல்லா ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற சித்தத்துல ஆண்டவரே நிலைத்திருந்து ஆண்டவரே அநேகரை உம்முடைய சத்திய வசனத்தினால ஆண்டவரே வழி நடத்த தேவன் நீங்க ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தர வேண்டுமா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஏசப்பா. செய்தி கொடுத்த ஆண்டவரே சகோதரனை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் அவரை எடுத்து பயன்படுத்துங்க, அவங்க பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் இன்னும் உடைய வார்த்தையை கை கொண்டு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே தகுதியுள்ள பிள்ளைகளா எங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே வருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் நீங்க எங்க இருதயத்தை பார்க்கிறபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அளிப்பேன்னு வாக்குத்தத்தமா நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த நித்திய ஜீவனை நாங்க ஒருவரும் இழந்து விடாதபடிக்கு தகப்பனே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்ள தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க அப்பா. நீங்க அப்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். Praise Lord, brother, sister. Thank you.